ஹாய் ஸ்டூடெண்ட் எக்வர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும். பொதுவாக நம்ம வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் அமைக்கும் போது சோலார் பேனல் இணைப்புக்காக நம்ம டிசி சோலார் ஒயர் பயன்படுத்துவோம். அந்த டிசி சோலார் ஒயர் வந்து எப்படி நம்ம திக்னஸ்க்கு ஏற்ப வந்து தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் நார்மல் ஒயருக்கும் டிசி சோலார் ஒயருக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதுக்கப்புறம் இந்த டிசி ஒயர் பயன்படுத்தினாலும் நமக்கு என்னென்ன நன்மைகள், அதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பற்றி டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இன்சுலேட்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. அவுட் சைடில் ஒரு இன்சுலேட்டரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2வது இன்சுலேட்டரும் இருக்கும். இந்த 2வது இன்சுலேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஒயர் இருக்கும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுமினிய தோற்றத்தில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் ஒயர் இல்லை, இது வந்து ஒரு பியூர் காப்பர் ஒயர் தான். இந்த காப்பர் ஒயரில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டின் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த டின் கோட்டிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பரை வந்து கரோஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் அப்புறம் எஃபிஷியன்ஸும் அதிகமாக இருக்குது இந்த டின் கோட்டிங் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறது வந்து அலுமினியம் ஒயராக தெரிஞ்சாலும் இது வந்து பியூர் காப்பர் மேலே டின் கோட்டிங் பண்ணியிருக்கிறதுனால காப்பர் ஒயர் தான். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலையும் இந்த ஒயர் வந்து பயன்படுத்தலாம். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லைஃப் டைம் வந்து அதிக நாட்கள் வந்து உழைக்கும். இது வந்து சோலார் பேனல் பொதுவாக வந்து ஒரு 20 வருஷம் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒயரும் வந்து நமக்கு உழைக்கணுன்றதுக்காக இந்த ஒயர் இந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஏசி ஒயர் பார்த்திங்கன்னா வந்து காப்பரில் தான் இருக்கும். இந்த காப்பர் ஒயர் வந்து சோலாருக்கு பயன்படுத்தும் போது அது வந்து மலையில் படும்போது ஈஸியாக கரோஷன் ஆகிட்டு நமக்கு வந்து கான்டாக்ட் வந்து லூஸ் பண்ணி விட்ரும். இதனால் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் லாஸ் ஏற்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா டிசி சோலார் ஒயரில் பார்த்திங்கன்னா கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக சோலாருக்கு வந்துட்டு டிசி ஒயரை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயரோட திக்னஸ் டீட்டெயில்ஸை வந்து பார்த்துடலாம். இந்த ஒயரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஸ்கொயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து மீட்டர் ஸ்கொயரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஒயரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அந்த டீட்டெயிலில் பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சோலார் பேனலோட மேக்ஸிமம் கரண்ட் கெப்பாசிட்டி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 150 வாட் சோலார் பேனலோ மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த சோலார் பேனல் வந்து நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணும்போது சரி, இல்லை சீரியஸ் கனெக்ஷனோ இல்லை பேரலல் கனெக்ஷனோ யூஸ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு ஒரு அவுட்புட் கரண்ட் கிடைக்கும். இந்த கரண்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 35 ஆம்ஸ்குள்ளே இருந்தால் நம்ம வந்து 4 ஸ்கொயர் ஒயரை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம வந்து 4 ஸ்கொயர் ஒயரை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனலோட அவுட்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 35 ஆம்ஸ் மேலே இருக்கும்போது நம்ம வந்து 6 ஸ்கொயர் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த 6 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 35 ஆம்ஸ்லேருந்து 55 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ், 50 ஆம்ஸ் இந்த கரண்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த 6 ஸ்கொயர் வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அவுட்புட் வந்துட்டு 55 ஆம்ஸ் மேலே இருக்கும்போது நம்ம வந்துட்டு 10 ஸ்கொயர் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த 10 ஸ்கொயர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 70 ஆம்ஸ், 80 ஆம்ஸ், 90 ஆம்ஸ் அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் 10 ஸ்கொயர் ஒயர் வந்துட்டு ஈஸியாக வந்து கரண்ட் ஃப்ளோ கொடுக்கும். இதனால் வந்து லாஸஸ் வந்து குறைவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 100 ஆம்ஸ் மேலே இருக்கும்போது நம்ம வந்து 16 ஸ்கொயர் ஒயரை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 16 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100லேருந்து 130 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 110 ஆம்ஸ், 120 ஆம்ஸ், 130 ஆம்ஸ் வரைக்கும் இந்த 16 ஸ்கொயர் ஒயர் வந்து சப்போர்ட் பண்ணோம். இந்த டிசி சோலார் ஒயரை நம்ம வந்து வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் ஒயரை வாங்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோடெக், பாலிகேப் இந்த மாதிரி ஒயரை வாங்கும்போது அதனோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்க வேலைக்கு வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் வந்துட்டு பிராண்டட் இல்லாத லோக்கல் பிராண்ட் வாங்கும்போது அதனோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்டட் வேல்யூவோட அதுக்கு வந்து 5 to 10 ஆம்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம பிராண்டட் ஒயர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதனோட கரண்ட் ஃப்ளோவிங், கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து டிசி ஒயர் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் வந்து சோலார் பேனலோட கரண்ட் ஆம்ஸ் ரேட்டுக்கு தகுந்தவாறு டிசி ஒயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சோலார் பேனலோட வாட்ஸை பொறுத்து வந்துட்டு டிசி ஒயரை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த வாட்ஸ் அளவுக்கு ஈக்குவலான அந்த சோலார் பேனலோட கரண்ட் வேல்யூ நீங்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி டிசி ஒயரை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.